நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகின்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் ஜிஆர் பிரதர்ஸ் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் பிரபு சிசி அணி முதல் இடத்தை பிடித்து கோப்பையை வென்றது. இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் ஜிஆர் பிரதர்ஸ் சார்பில் 16ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி புதுப்பேட்டை மைதானத்தில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடந்த போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 32 அணிகள் பங்கேற்று விளையாடின. இதனைத் தொடர்ந்து நேற்று இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் கிங்ஸ் 11 அணியை பிரபு சிசி அணி வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதையடுத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தொழில் முனைவோர்கள் கணேஷ்ராஜ், ஆனந்தன் ராஜா, அண்ணாதுரை மற்றும் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். முதல் பரிசு பிரபு சிசி அணியும், 2வது பரிசு கிங்ஸ் லெவல்ஸ் அணியும், 3வது பரிசை ரைசிங் கேஸ், 4வது அணியை சேலஞ்சர்ஸ் அணியும் வென்றனர். மேலும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுப்பேட்டை இளைஞர்கள் மற்றும் ஜிஆர் பிரதர்ஸ் சிறப்பாக செய்திருந்தனர். ஜிப்மர் வளாகத்தில் 50வது வார அன்னதானம், 500க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கல். நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகள், அவர்களது உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வாரந்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் 50வது வார அன்னதான நிகழ்ச்சி நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக NRB வெங்கடேசன், ஏழுமலை, ஆர் விநாயகமூர்த்தி, வேலு செல்வம், ஜெயமதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களும் அன்னதான பணியில் பங்கேற்றனர். இதன் மூலம் ஜிப்மர் வளாகத்திற்கு வந்திருந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவையான உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து 50 வாரங்களாக எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அன்னதானம் வழங்கி வரும் நண்பர்கள் அறக்கட்டளையின் சேவை பணியை சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரேம் இளங்கோ, கணேஷ் ஆகியோர் ஒருங்கிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அறக்கட்டளை சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி முருகப்பாக்கம் சேத்திலால் நகர் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கூழ்வார்த்தலில் முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுவை மாநிலம் முருகப்பாக்கம் சேத்திலால் நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் 41ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு காலை முதல் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் வெள்ளிக்கிழமையன்று மதியம் கூழ்வார்த்தல் நடைபெற்றது.
இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஆலய நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் சேர்மன் ஆனந்தனுக்கு மாலை அணிவித்து முதல் மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூழ்வார்த்தலில் பங்கேற்ற முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கூழ்வார்த்தலை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சேத்திலால் நகர் பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து கூழ்வார்த்தலில் பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழாக்குழு தலைவர் பரசுராமன், துணைத் தலைவர் கன்னியப்பன், பொருளாளர் புருஷோத்தமன், செயலர் சதீஷ், துணை செயலர் ரமேஷ், துணை பொருளாளர் சுரேஷ் என்கின்ற செல்வதுரை மற்றும் நிர்வாகிகள் முருகன், அருள் ரவி, குமரன், சிவக்குமார், அகிலன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திரு காமேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர ஊஞ்சல் உற்சவம், திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ காமேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு ஊஞ்சல் உற்சவம் நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ கோகிலாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 6:30 மணியளவில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. ஊஞ்சலில் எழுந்தருளிய ஸ்ரீ கோகிலாம்பிகை அம்மனை ஏராளமான பக்தர்கள் பயபக்தியுடன் தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் வில்லியனூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். மேலும் ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு திருமாங்கல்ய சரடு, வளையல், மஞ்சள் மற்றும் குங்குமம் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை உபயதாரர்கள் ராஜா, சிவாச்சாரியர் கணபதீஸ்வரர் சர்மா, சிவாச்சாரியர் சிவா, ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஆட்சியாளர்களின் அலட்சியத்தால் வீழ்ச்சியடைந்த தொழிற்சாலைகள், பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் மாநில தலைவர் தங்க கலைமாறன் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையின் மக்களின் உரிமைகளுக்காக போராட அரசியல் இயக்கங்கள் தவறிவிட்டதாக பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தங்க கலைமாறன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் கடந்த 25 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களின் தவறான அணுகுமுறையால் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முற்றிலும் முடங்கியுள்ளது. மாநிலத்தின் முக்கிய பொருளாதார ஆதாரங்களாக விளங்கிய பாரதி மில், சுதேசி மில், ரோட்டரியல் மில் மற்றும் ஸ்பின்கோ உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டுள்ளது. ஆட்சியாளர்கள் மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதை விட்டுவிட்டு பணத்தை கொடுத்து தேர்தலை சந்திப்பிட்டு விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்படுகின்றனர். இந்நிலையை மாற்ற மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு பெற வேண்டும். பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையின் மக்களின் அடிப்படை வசதிகளை உறுதி செய்யவும், உரிமைகளை நாடாளுமன்றம் வரை கொண்டு சென்று போராடவும் தேசிய இயக்கமான பகுஜன் சமாஜ் கட்சி மட்டுமே சரியான தளமாகும். எனவே இளைஞர்கள், படித்தவர்கள், பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்து மக்கள் பணிகளை தொடர வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். எண்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை ரசிகர் நற்பணி இயக்கம் சார்பாக இன்று திருவாண்டார்கோயில் பஸ் ஸ்டாப் அருகில் துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது.
இதில் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை ரசிகர் நற்பணி இயக்கம் கௌரவ தலைவர் விநாயகம் கலந்து கொண்டார். இதில் புதுவை மாநில பொறுப்பாளர் டி ரவிபிரசாத் அவர்கள் தலைமையேற்றார். மற்றும் இதில் மாநில நிர்வாகிகள் அரியூர் சரண், பிரசன்னா, ஆனந்த் ரவி, பிரதாப் சூர்யா, சிவா, அரவிந்த், தீபன், குரு மற்றும் திரளான ரசிகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்று திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் ஆதிதிராவிடர் வகுப்பை சேர்ந்த ஏழை தாய்மார்களின் மகள் திருமண உதவித் தொகையாக ரூபாய் 1,00,000 நிதி உதவிக்கான ஆணையினை உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று வழங்கினார். இந்நிகழ்வில் ஆதிதிராவிடர் நலத்துறை தொகுதி ஆய்வாளர் மற்றும் அதிகாரிகளும் மேலும் நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும் நிர்வாகிகளும் பலர் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றன. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்திய ராஜ மாதாங்கி கால பைரவர் பத்ரகாளி மகாவராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்காய், பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம் நகையால் அபிஷேகம், கலசா மகா அபிஷேகம், சோட சுப்ராசம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திரபாக்கியம், உத்தியோகம், பில்லி சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல் விளையவில்லை என்றால் கோர்ட்டில் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்கள் செய்யப்படும், அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சார்த்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும். ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபயசாகர் ஸ்ரீ ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. தவளக்குப்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களின் 64வது பிறந்தநாள் விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் தவளக்குப்பம் 4 மணி சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்ட இவ்விழாவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கிராமங்களைச் சேர்ந்த அபிஷேகப்பாக்கம், மணவெளி, காட்டுப்பாளையம், கரிக்கன் நகர், பூசாரிபாளையம், மேல் அழிச்சம்பட்டு, கீழ் அழிச்சம்பட்டு, கிளிஞ்சிக்குப்பம், கங்கனாங்குப்பம், உச்சிமேடு, சிங்கிரிகுடி, புதுக்கடை, நாகப்பனூர், ஆண்டியார்பாளையம், ஆதிக்கம்பட்டு, பொருங்கலூர், வம்பாப்பேட், உத்திரிவாணிப்பேட், கீழ்ப்பாதி மற்றும் டிஎன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவை சிறப்பிக்கும் வகையில் சமூக சேவகரும் எம்டிவி மற்றும் பிரார்த்தனா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியின் நிறுவனருமான டாக்டர் மனோ அவர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி விழாவை சிறப்பித்தார். மேலும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சார்பில்
டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருகானந்தம், சிவசக்தி, லோகேஷ் மற்றும் திருமாறன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஆண்டியார்பாளையம் மற்றும் புதுக்குப்பம் நியாய விலைக் கடைகளில் புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச அரிசியை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டியார்பாளையம் மற்றும் புதுக்குப்பம் நியாய விலைக் கடையில் புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் மாதந்தோறும் வழங்கப்படும் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய லெஜண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தின் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அகில இந்திய லெஜண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தின் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலுடனும் அகில இந்திய தலைவர் தா. முத்துதுரை அவர்களின் பரிந்துரையின் படியும் இந்த நியமனங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதுச்சேரி மாநில தலைவராக சி. ஜெயராமன், அயலக தலைவர் AP சதீஷ் பூபாலன், மாநில செயலாளராக பிரவீன், துணை செயலாளராக வ. கார்த்தி, பொருளாளராக K. முருகன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இளைஞரணி தலைவராக ரா. ராஜ்குமார், மகளிரணி தலைவியாக பி. பத்மா, ஷீலா, வழக்கறிஞரணி தலைவராக சிகாமணி, தகவல் தொழில்நுட்ப அணி தலைவராக விக்னேஸ்வரன், மாணவரணி தலைவராக சதீஷ் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை திரைப்படங்கள் மூலம் முன்னிறுத்தி வரும் லெஜண்ட் சரவணன் ரசிகர் மன்றத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு பயனளிக்கும் பல்வேறு நற்பணிகள் மற்றும் சமூக சேவைகளை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் மன்றத்தை செயல்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகள் தங்களது பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மன்றத்தின் செயல்பாடுகளை ஒருங்கிணைந்து பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பல்வேறு நற்பணி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதுடன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டன. தொடர்ந்து புதிய நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டதுடன் மன்றத்தின் எதிர்கால செயல்பாடுகள் மற்றும் சமூக நற்பணிகளை சிறப்பாக முன்னெடுப்பது குறித்த ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. புதிய நிர்வாகிகளின் தலைமையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ரசிகர் மன்றத்தின் சமூக சேவை மற்றும் நற்பணி நடவடிக்கைகள் மேலும் விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.